அனைவருக்கும் வணக்கம். இன்று நட்பை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே சிறந்த உறவு என்று சொன்னால் நட்பு என்றுதான் சொல்வார்கள். மற்ற உறவுகள் எல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். The blood is thicker than water என்று சொல்வார்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும். அதனால் அவர்களுக்குள் இயற்கையாகவே அந்த ரத்த சம்பந்தம் காரணமாக அன்பு என்பது குடியிருக்கும். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒருவர் இருவரும் சேர்ந்து நட்பு பாராட்டுவது என்பது ஒரு மிகவும் அரிதான விஷயம். ஆனால் அந்த நட்பிற்கு ஆதாரமாக அமைவது எது என்றால் அன்பு என்ற ஒன்றுதான். அன்பு இருந்தால்தான் அங்கே நட்பு மலரும். அதனால்தான் தமிழ் நண்பர்களை நாரம் கொண்டார், பசைந்தார் என்ற சொற்களில் பயிரும். நாரம் என்றால் நாரம் என்பது நார். நார் என்பது அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை கட்டுவதற்கு பயன்படக்கூடியது நார். அதேபோல் பசை என்றாலும் அன்பு, நாரம் என்றாலும் அன்பு, பசை என்றாலும் அன்பு. இந்த அன்பும் எங்கிருந்தோ அந்த இரண்டு நண்பர்களுடைய இதயங்களை இணைப்பதற்கு இந்த அன்பானது பயன்படுகின்றது. வெளிச்சத்திற்கு மூலம் நெருப்பு, அதுபோல நம்முடைய அறிவுக்கு மூலம் எது என்று சொன்னால் அன்புதான். அன்பின் தன்மையை அறிந்தவர் அமரரும் இல்லை என்று கம்பர் சொல்வார். அப்ப அன்பிற்கு எதையும் ஈடுபாடாக சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு உண்மையான நட்பில் எந்த விதமான சுயநலமும் இல்லாத ஒரு தாயினுடைய மனநிலை அங்கு தெரியும். அதே போல சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு தாதியினுடைய மனோநிலையும் அங்கு பார்க்கலாம். எந்த விதமான சுயநலமும் அந்த நட்பில் இருக்காது. அதனால் தான் வள்ளுவர் சொல்வார், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதாம் நட்பாம் கிழமை தரும் என்று சொல்லுவார். ஒத்த கருத்துடைய இரண்டு நண்பர்கள் இணைந்தாலே அதுவே மிகப்பெரிய ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டு. அவர்கள் வெகு நாட்களாக பழகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நட்பு என்பது ஒரு சந்தையாக ஆகிவிட்டது. எதை கொடுத்தால் எதை பெறலாம். நான் இவரிடம் நட்பு செலுத்தினால் இவருக்கு நாம் ஒன்று கொடுத்தால் அவர் நமக்கு என்ன தருவார் என்ற எதிர்பார்ப்போடு பழகக்கூடிய காலமாக மாறிவிட்டது. பொதுவாக படைப்பாளிகள் காதலைத்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த உறவு என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு மாறுபடுகின்றார் சாக்ரடீஸினுடைய மாணவனான பிளேட்டோ சொல்கின்றார், ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக காதலிப்பது என்பது அது அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். எதிரெதிர் பாலினம் அதில் ஈர்ப்பு இருக்கும். அது இயல்பான ஒன்று, அது இயற்கையான ஒன்று. ஆனால் இரண்டு ஆண்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய நட்பு என்பது, அந்த உறவு என்பது மிகவும் உன்னதமானது என்று சொல்கின்றார். அதாவது the love of man to woman is a thing common, but the true friendship between man and man is a immortal and infinity என்று பாடுகின்றார். ஆண்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய நட்பு என்பது, அந்த உறவு என்பது மிகவும் உன்னதமானது என்று சொல்கின்றார். ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாமே. சங்க இலக்கியத்தில் கபிலரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். பாரி, கபிலர் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்கள். மூவேந்தர்களுடைய சூழ்ச்சியால் பாரி வீழ்த்தப்படுகின்றான். பாரிக்கு இரண்டு பெண்கள், அங்கவை சங்கவை என்று. கபிலர் உடனே தன்னுடைய நண்பனோடு சேர்ந்து உயிர் துறக்க முற்படுகின்றார். ஆனால் நாமும் இறந்து விட்டால் நம்முடைய நண்பனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்தித்த கபிலர் என்ன நினைக்கின்றார், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுத்த பிறகு நானும் உன்னோடு வந்து சேர்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஊர் ஊராக சென்று அங்குள்ள சிற்றரசரிடம் இந்த பெண்களை மணந்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். விச்சிக்கோ என்ற ஒரு மன்னனிடம் சென்று கேட்கின்றார். விச்சிக்கோ மறுத்து விடுகின்றார். பிறகு செல்வக்கடுங்கோ வாலியாதன் என்ற ஒரு மன்னனை பார்க்கின்றார். இருங்கோவேல் என்ற மன்னனை பார்க்கின்றார். எல்லோரிடமும் ஊர் ஊராக சென்று அங்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய நண்பனான பாரியை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 300 ஊர்களையும் தன்னை நாடி வந்த புலவர்களுக்காக, தன்னை நாடி வந்து இறந்தவர்களுக்காக 300 ஊரையும் எழுதி கொடுத்த வள்ளல். அப்பேற்பட்டவனுடைய நண்பன் நான், அப்பேற்பட்டவனுடைய பிள்ளைகள் இவர்களை நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக முயற்சி செய்கின்றார் கபிலர். இருங்கோவேலிடம் சொல்கின்றார், போய் என்னுடைய இந்த பிள்ளைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களுக்கு உங்களுடைய மகனை நீ கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவன் கேட்கின்றான், இவர்கள் யார் என்று கேட்டபோது சொல்கின்றார், இவர் யார் என்குவையாயின் ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈத்த படுமணி யானை பரம்பின் கோமா நெடுமா பாரி
இவர் பாரி மகளிர் யான் தந்தை தோழன் இவர் என் மக்கள் என்று சொன்னான். இவர் யார் தெரியுமா? தன்னை நாடி வந்த புரவலர்களுக்கு 300 ஊரையும் எழுதி கொடுத்தவன், முல்லைக்கு தேரை கொடுத்தவன், அப்பேற்பட்டவனுடைய பிள்ளை, அவனுக்கு நான் தோழன், இவர்கள் என்னுடைய மக்கள் என்று சொன்னான். பிறகு கடைசியாக மலையமான் திருமுடிக்காரிடம் தன்னுடைய நிலைமையை சொல்லும் பொழுது அவன் அந்த பாரியினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அந்த 2 பிள்ளைகளை கல்யாணம் செய்து வைத்ததாக சங்க இலக்கியத்தில் கூறப்படுகின்றது. பாருங்கள், எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல், எதிர்பார்க்காமல் அந்த நட்பிற்காக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் நட்பு என்பது கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்றார், அதாவது கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், பெற்ற நண்பர்கள் வழியிலே நான் கண்ட கண்ணீர் உப்பு என்று பாடுகின்றார். நான் கெட்டு போனதற்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கின்றார் அவர். நல்லார் எனத்தான் அணி விரும்பிக் கொண்டாரை அல்லர் என்றாலும் அடக்கிக் கொள்ள வேண்டும். நெல்லுக்கு உமியுண்டு, நீருக்கு நுரையுண்டு, புள்ளிகள் பூவிற்கும் உண்டு என்று நாளடியார் பேசும். நெல்லுக்குள்ள அரிசி இருக்கின்றது, ஆனால் அதற்கு வெளியே தேவைப்படாத உமி இருக்கின்றது. நீர் அழகாக பார்க்கும் போது பளிங்கு போல் தெரிகின்றது, ஆனால் வந்து விழும் பொழுது படபட என்று அடிக்கும் பொழுது அதில் நொங்கும் நுரையுமாக வருகின்றது. அழகான ரோஜா இருக்கின்றது, ஆனால் அதை சுற்றி தேவையில்லாத அந்த இலைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லையா? அதுபோல நாம் நட்பில் சில குறைகள் இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாளடியார் சொல்கின்றது. ஆகவே நட்பு என்பது இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு உறவு. அப்பேற்பட்ட உறவை, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம், அவர்களோடு உறவு கொள்வோம், அந்த நட்பை நம் நாளும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.